என் பேரன் வந்து திருச்சியில் வந்து ஒரு ப்ரீகேட் சேர்த்துருந்தேன், ப்ரீ கிளாஸ் சேர்த்துருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து நிறைய அந்த பால்ஸு அது கலசம் சொல்லி கொடுத்து நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவன் வந்து கும்பகோணம் ஜிஎஸ்டி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அப்பா சொன்னார். அதான் என் மாமன் நான் அந்த ஸ்கூலில் போக மாட்டேன் அப்படின்னா, இவன் என்னடா எப்போதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணலாம். உடனே நானும் என் மனைவி சேர்ந்து ஒரு கிரிக்கெட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கிரிக்கெட் அவங்க விரும்பி பார்ப்பான். ஒரு ஜார் கிரிக்கெட் ஆகுது, தோனி ரெய்னாலும் வராங்க பார்த்தியா, அந்த ஸ்கூலில் தான் தோனி ரெய்னாலும் படிக்கிறாங்க, நீ படிக்கிறியா அப்படின்னு. நான் ஜிஎஸ்டியில் தான் படிப்பேன் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்புறம் வந்து என் பொண்ணு சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமம் அப்படின்னாங்க. அவங்க எனக்கு கும்பகோணத்தில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நான் வந்து ரைன்ஸில் உட்காந்துருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்களே கேட்டேன், ஐயோ அந்த ஸ்கூல் கிட்ட பேசலாம் வேணாங்க, ஒரு பையனுக்கு பேரவழி முயற்சினாலும் மட்டும்தான் சீட்டு கிடைக்கும், ஆனால் நீ அப்படியே ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுதான் என் பேரை வந்து ட்ரை பண்ணா வச்ச டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணால் சீட்டு கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தாத்தா பாட்டியில் கூப்பிட்டு ஒரு ஆனர் பண்ண தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வந்து எனக்கு சத்தியமாக எல்லாருக்கும் வேலை இருக்கும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என் பேரை வந்து என்னை கூப்பிட்டு, தாத்தா எங்கள் ஸ்கூலில் வந்து சொல்லிட்டாங்க, நீ அவசியம் வரணும், உன் பேர் கொடுத்துட்டேன், நீ வா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வெளியே பண்ணி பையனாக வச்சுக்கிட்டு மாவட்டத்தை வச்சுட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வருஷத்துக்குள்ள ஸ்கூலுக்கு போகணும். எல்லாரும் இந்த ஸ்கூலை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக நான் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். செல்வங்களின் பெற்றோரின் பெற்றோரை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் படிக்கிற காலத்தில் பரிசு வாங்கி இருக்கிறேன். அந்த பரிசெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. இப்போது